கன்னியாகுமரி மாவட்டம் என்னுடைய சொந்த ஊர். எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாது. இயேசுவை அறியாத என் தகப்பனார் ஒரு கோயில் பூசாரி, அது மட்டுமல்ல சாமி ஆடுகிறவர். சரியா? அந்த சூழ்நிலையில் இருந்து நான் சென்னை பட்டணத்துக்கு வந்து இந்த ஆண்டவரை முதலாக நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை பற்றி என் நண்பர் சொன்னார், இப்படி இயேசு நீ இப்படி இருக்கிற, ரொம்ப மோசமாக இருந்தேன், எல்லா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். அந்த சூழ்நிலையில் இயேசுவை பற்றி ஒருவர் சொன்னார் என்கிட்ட, என் கூட வேலை பார்க்குற ஒருவர் சொன்னார், இப்படி இயேசு நல்லவர், உன் வாழ்க்கையை மாற்றுவார், நீ சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொன்னார். முதல் என் வாழ்க்கையில் நான் சர்ச்சுக்கு போகிறேன். சென்னையில் 2003 சர்ச் போகிறேன். சின்னமலை ஏஜி சர்ச் பேரை சொல்லிடுறேன். பயங்கர கூட்டத்தின் நடுவில் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாது. முன்ன பின்ன போனதானே தெரியும், எதுவுமே தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எல்லோரும் பாடினாங்க, எனக்கு பாட்டு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு பாட்டு தெரியும், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். ஏன்னா எங்கள் ஊரில் அந்த பஜனை பாடிக்கொண்டு போகும்போது இந்த பாட்டு தான் பாடுவாங்க. அந்த ஒரு பாட்டு தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஆனால் அங்கே பாடுறதுலாம் வேறு மாதிரி பாட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் அமைதியாக கண்ணை மூடிட்டே இருந்தேன். எல்லோரும் கை தட்டினாங்க. எனக்கு கை தட்டுறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. அதனால் நான் கை தட்டலை. அப்புறம் 45 மினிட்ஸ் அந்த பாஸ்டர் பேசினார். என்ன பேசினார் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது பேசுனது ஏதாவது ஞாபகமே இல்லை, ஒன்றுமே தெரியாது. அப்புறம் கடைசி டைமில் எல்லோரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் சுற்றிலும் பார்க்குறேன், எல்லோரும் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நானும் ஜெபம் பண்ணணும் இல்லையா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஸோ என்ன பண்ணுறது, சரி ஓகே கண்ணை மூடிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். எப்போனா நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்லவனாக வாழணும்னு ஆசை, பட் என்னால் முடியலை. அதுக்காக நான் பயங்கர கோயில், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறேன், திருச்செந்தூர் கோயிலுங்கிற ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறேன். நான் எல்லா சாமி கோயில்களிலையும் நான் பூஜை, இப்போ இந்த நிறைய பேர் பூஜை பண்ணி நிறைய காரியங்கள் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் எங்கள் ஊரில் நான் தான் முன்னாடி நின்று செய்வேன். அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லவனாக மாறணும்னு ஆசை. சரி ஒரு வார்த்தை கேட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவே, எல்லோரும் ஜெபம் பண்ணுறாங்க, அதனால் நானும் ஜெபம் பண்ணுறேன். இயேசுவே, நீர் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டுட்டேன், இப்போ நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். எப்படி ஜெபம் பண்ணுறேன்னா, இயேசுவே, நீர் உண்மையான கடவுளாக இருந்தால் என்னை நல்லவனாக மாற்றிடுங்க. நீர் எப்படி என்னை நல்லவனாக மாற்றினா நான் உங்கள் ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் எனக்கு ஊழியம் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இதுதான் நான் அந்த ஜெபம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நீர் என்னை நல்லவனாய் மாற்றினால் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன். அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை நேராக போயிட்டு இருந்து அப்படியே யூட்டர்ன் அடித்து திரும்பி வந்துடுச்சு. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, கெட்ட வார்த்தையிலேருந்து போயிடுச்சு. கெட்ட பழக்க வழக்கங்கள், நிறைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. இந்த பைபிள் மேலே ஒரு காதல் வந்துச்சு. வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த வேதத்தை வாசிக்க என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. இப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து, நான் கர்த்தருடைய காரியத்தில் என்னை ஒப்பு கொடுத்து, தேவனுக்காக எப்படியாயிலும் ஒரே ஒரு வாழ்க்கை அது கர்த்தருக்காக வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆசைனா, நான் கிராமத்தில் வளர்ந்தேன். அதனால் நிறைய மக்களுக்கு இயேசுவை தெரியாது. அதனால் இயேசுவை அறியாத மக்களுக்கு மத்தியில் போயிட்டு நான் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செய்யாறு, இப்படி பல பகுதிகளில், தருமபுரி, ஈவன் பீகார், ஒடிசா, நேபாள், ஸ்ரீலங்கா, இப்படி பல இடங்களில் போயிட்டு ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை பாராட்டினார். அங்கங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை எப்படியாயிலும், எனக்கு ஒரு ஆசை வெறி எப்படின்னா இயேசுவை சொல்லிடணும். ஏன்னா இயேசுவை அறியாத 24 வருஷமாக இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை 24வது வருஷத்தில் தான் அறிந்து கொண்டேன். அப்போ என் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு விடுதலை, ஒரு பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தவொன்னே எனக்கு அதை எப்படி விவரிக்கிறது எனக்கு தெரியலை. அதனால் இந்த இயேசு மேலே அன்பினால், இந்த இயேசு இல்லாதபடினால தானே இந்த ஜனங்கள் இவ்வளவு பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அதனால் இந்த இயேசுவை எப்படியாயிலும் எல்லாருக்கும் சொல்லிடணுங்கிற ஒரு ஆசையில் எல்லா இடங்களுக்கும் ஊழியம் செய்தேன். ஆண்டவர் இப்படி பெரிய காரியங்களை செய்தார். இப்படி செய்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய ஒரு ஊழியக்காரர் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். நான் அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். எனக்கு முழு சாட்சி எனக்கு சொல்ல முடியலை. நான் என்னால் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக போகணும். அதுக்காக நான் சின்ன ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ்க்காக சொல்கிறேன். அப்போ அவர் சொல்லும்போது எனக்கு தலையில் கை வச்சு சொன்னார், கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் மனசுல நினைக்கிறேன், அதான் எனக்கு தெரியுமே, நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அப்போ அடுத்தது சொல்கிறாரு, நீங்கள் இந்தியாவில் இல்லை, ஃப்ளைட் ஏறி ஊழியம் பண்ண போகிறீங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன், உண்மையை சொல்கிறேன், இந்த மனுஷன் என்னம்மா உருட்டி விட்றான் பாரு. இப்போ எனக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை, எது இல்லை, பஸ்ஸுக்கு காசு இல்லை. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி வெளிநாட்டில் போய் ஊழியம் செய்கிறது? இப்போ எனக்கு தெரியாது.
சரி, நான் நினச்சிட்டேன் இவர் ஏதோ போய் அடிச்சு விட்றாரு, அதனால் இவர் ஏதாவது சொல்லிட்டு போட்டேன்னு நினச்சி விட்டேன். காலங்கள் கடந்து போயிடுச்சு. எனக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணத்தில் எனக்கும் என் மனைவியை 6 நாளைக்கு முன்னாடி தான், என் மனைவியை நானே கல்யாணத்துக்கு 6 நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்க்குறோம். இன்விடேஷன் அடித்தாச்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாச்சு, நான் என் மனைவி பார்க்கல. ஒன்றே ஒன்று ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு உமக்கு பயந்து ஒரு நல்ல பெண்ணை தாரும். நான் என்னுடைய டார்கெட் என்னென்னா, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன், சரியா? ஸோ எனக்கு பொண்ணு எப்படி அழகு இல்லையா எதுவும் இல்லை, நீங்கள் தீர்மானம் பொண்ணாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஜெபம். அடுத்தது ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் கொஞ்சம் ஹைட்டு, அதனால் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹைட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும். இதான் நான் சொன்னது, ஆண்டவர்கிட்ட சொன்னது. ஸோ ஆண்டவர் அப்படியா என்னுடைய வாஞ்சையின்படி அவர் ஹோமில் பிறந்தா. ஆனால் அவளோட பேர் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிருங்க. அவள் பேர் மும்தாஜ். அவர் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தபடினால வளர்ந்தது ஃபுல்லாக ஹோமில். அப்போ எனக்கு இப்படி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நடுவில் இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இதுதான் நான் உனக்கு காண்பிக்கிற பொண், நான் செய்ய நினைக்கி தடைபடாது, அதனால் அதை கல்யாணம் பண்ணு. அதனால் பொண்ணையும் நான் பார்க்கல, பொண்ணு என்ன பார்க்கல. அந்த சூழ்நிலை கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா பொண்ணு எங்கே இருந்துச்சுட்டாங்கன்னா மால்டீவ்ஸில் இருந்தாங்க. மால்டீவ்ஸ்னு ஒரு கண்ட்ரி, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், டூரிஸ்ட்டுக்கு ஒரு ஃபேமஸ் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இங்கே ஊழியம் பண்ணலாம். அப்போ நான் அந்த கண்ட்ரியை பற்றி பார்த்தா ஒரு சர்ச் கூட கிடையாது, ஒரு சர்ச். 100% முஸ்லீம் கண்ட்ரி. நீங்கள் இயேசுவை இப்படி பைபிளை தூக்கிட்டு அங்கே போக முடியாது, கர்த்தரை இப்படி விடுதலையாக ஆராதிக்க முடியாது. நான் இந்தியா வந்த புதுசில் அங்கேருந்து 9 இயர்ஸ் அங்கே இருந்தேன். இந்தியா வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு, அவ்வளோ ஆசையாக இருக்கும் பைபிளை பிரசங்கம் பண்ணுறதுக்கு, அவ்வளோ ஆசையாக இருக்கும் பைபிளை அப்படி தூக்கிட்டு பப்ளிக்காக அப்படி போகிறதுக்கு, கெத்தாக போகிறதுக்கு. ஏன்னா அங்கே போக முடியாது. அப்படி போய் ஜீசஸ் அப்படி சொன்னாலே போலீஸ்காரன் 4 பேர் வந்துடுவான். இயேசுவை நீங்கள் பிரசங்கம் பண்ணினாலோ இப்படி சபை கூட்டங்களை நடத்தினாலோ உங்களுக்கு கிடைக்கிறது ஜெயில். இப்படிப்பட்ட ஒரு தேசம். அங்கே ஆண்டவர் கிருபையில் போயிட்டேன். போனால் அங்கே நான் அந்த சபைக்கு நான் போகும்போது அண்டர் கிரவுண்ட் சர்ச் தான், வெளிப்புறமாக எதுவும் பண்ண முடியாது, அண்டர் கிரவுண்ட் சர்ச். அந்த சர்ச்சுக்கு போனால் நான் போகும்போது 10 பேர் இருக்கிறாங்க விசுவாசிங்க, மொத்த பேர் 10 பேர். 10 பேர் இருக்கும்போது என்னை பற்றி தெரிந்தபடினால என்ன ஆச்சு, அப்போ என்னை ஒரு ஊழியக்காரனாக அங்கே போட்டாங்க. அங்கே பாஸ்டர் ஆயாச்சு. யூத்துக்கு சொன்னாங்க, நீங்கள் வாலிபராக இருக்கீங்க, அதனால் யூத்துக்கு லீடராக இருங்க அப்படின்னாங்க. எனக்கு யூத்துனா ரொம்ப பிடிக்கும். ரைட்டா, சரின்னு சொல்லி யூத்துக்கு லீடராக இருந்துச்சு. நான் ஒரு முடிவு பண்ணேன், ஆண்டவரே இந்த தேசத்தை என்னை கூட்டிக் கொண்டு வந்திருக்கீங்க, நான் இந்தியாவில் கிராமமாக போய் இயேசுவை சொன்ன ஆள். இப்போ எனக்கு கை காலெல்லாம் நமச்சலாக இருக்குது. இங்கே சண்டே அங்கே ஃப்ரைடே. ஸோ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே இருக்கிறவங்கள வச்சு எப்படியாவது ஜபத்தில் ஒரு மக்களை கூட்டி அவங்களுக்குள்ள கர்த்தருடைய வைராக்கியத்தை ஊட்டி இந்த சபையை பெருசாக்கிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு நான் காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். அநேக வாலிபர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்த தேவன் கிருபை கொடுத்தாரு. இன்றைக்கும் அந்த வாலிபர்கள் என்னோட கூட டச்சில் இருக்கிறாங்க. அநேக வாலிபர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வாலிபர்கள் கூட கூடி எல்லாம் சேர்ந்து அந்த சபையை தேவனுடைய கிருபையினால் நான் வரும்போது 120 குடும்பங்களை கர்த்தர் அந்த சபைக்கு கொண்டு வந்தார். எப்படி தெரியுமா, இங்கே இந்தியாவில் 1,20,000 இதுக்கு சமம், அங்கே 120. ஏன்னா ஃபுல் அண்டர் கிரவுண்ட் சர்ச். நீங்கள் வெளியில் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. நாங்கள் எப்படியோ அதில் டைம் இல்லை எனக்கு, எப்படியெல்லாம் ஆண்டோடைய சொன்னோம், ஆண்டோடைய காரியத்தை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்தார். நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண ஒரு முருகனை கொண்டு ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றால் உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒன்றே ஒன்று, ஆண்டவர் மேலே ஒரு லவ் வந்துடணும். ஆமென். யார் மேலே? ஆண்டவர் மேலே ஒரு லவ். ஸோ அந்த லவ் வந்துச்சுன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுருவார். ஆமென். நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். கண்களை மூடி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மதிய வேளையில் இந்த வாலிபர் மத்தியில் தேவநீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் வெளிப்படும். ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நான் ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறேன் தெரியுமா? முந்தா நாற்று நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு, நான் நினச்சேன் வேறு எங்கேயோ நினச்சேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி காஞ்சிபுரம் பகுதியில் ஒரு சர்ச்சில் போக முடியலை. முந்தா நாள் ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு வாலிபர் கூட்டத்தில் நீ பேச போகிற அப்படின்னு சொன்னார். நான் நினச்சேன் வேறு எங்கேயோ சர்ச்சில் வேறு வாலிபர் ரெட்ரிக் வைக்க போகிறாங்க, ஏதோ இது பண்ண போகிறாங்க போல். அப்போ நினச்சி எங்கன்னு தெரியலேன்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன்.
நேற்று ஈவினிங் என் ஒய்ஃப் எனக்கு சொன்னா, அப்பா இப்படி பாஸ்டர்மா சொன்னாங்க, நீங்கள் வாலிபர்களுக்காக பேசணுமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓஹோ, முந்தானத்தை ஆண்டவர் சொன்னார், நேற்று நைட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டார். ஸோ அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், என்ன காரியங்கிறத சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் ஜெபித்தேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைங்க வருவாங்க, எனக்கு ஒரு சில பேர் தான் தெரியும், இந்த இவங்க 2 பேரை தெரியும், அவரை தெரியும், வேறு அவரை தெரியும், நவீன் பிரதர் தெரியும், வேறு யாரையும் தெரியாது. ஸோ தெரியாத மக்கள் மத்தியில் நீங்கள் எனக்கு யாரும் பெருசாக நான் வருவேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் சண்டேல, எல்லா சண்டேலையும் மேக்ஸிமம் நான் ஊழியத்துக்கு போயிடுவேன். ஆண்டவர் கிருபையினால எங்கேயாவது ஒரு இடத்துல என்னை கூப்பிட்ருவாங்க, நான் அங்கே போயிடுவேன். இங்கே வர்றது ரொம்ப ரேர், என்னை ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்பீங்க, எப்பயாச்சும் ஒருக்காக தான் வருவேன். ஸோ அதனால் எனக்கு யாரும் பெருசாக தெரியாது. என்ன பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு தெளிவாய் காண்பித்தார். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் வாலிபர்கள், என்னை சேர்த்தே சொல்கிறேன், எனக்கு 44 வயசு தான் ஆச்சு. இல்லையா, நானும் வாலிபன் தான். நான் இன்றைக்கும் என்னை நான் வாலிபனாகவே நினைக்கிறேன். ஆமேன். அதனால தான் சின்ன பையன் மாதிரி இருக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க என்ன. இல்லையா, என்ன சொல்ல வரேன்னா, வாலிபர்களை ஆண்டவர் எல்லாரையும், இந்த உலகத்தில் நம் எல்லோரும் மனிதனாக யாரோ ஒரு அம்மா அப்பாவுக்கு தேவன் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறார். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் என்ன உண்டுன்னா ஒரு பர்பஸ் உண்டு. என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த சர்ச்சில் இந்த பிரதர் இருக்கிறாரு, அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கே போய் உட்காருவார்? எங்கே உட்காருவார்? இவர் எங்கே உட்காருவார்? கிட்டார் கரெக்டாக எடுத்து கிட்டாரில் போய் உட்காந்துருவார். அதை கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஸ்ட்ரைட்டாக வருவார், வந்து எங்கே போய் உட்காருவார்? கீபோர்டு முன்னே போய் உட்காருவார். நவீன் பிரதர் ஸ்ட்ரைட்டாக வருவார், என்ன பண்ணுவார்? இங்கே உட்காந்து கரெக்டாக எடுத்து மைக்கை எடுத்து வச்சு கரெக்டாக மொபைலில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், மொபைல் எடுத்து அவங்க ஒர்ஷிப்பில் விடுறதெல்லாம் இவர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார். அது அவருடைய என்னது பர்பஸ். இந்த சர்ச்சில் அவங்களுடைய வேலை பர்பஸ் அது. அதை அவர்கள் அறிந்தபடினால கரெக்டாக அவங்க செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொருவருக்கும் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு பர்பஸ், ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம நினைக்கிறேன் ஏதோ இயேசு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், இல்லைன்னா ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஏதோ சர்ச்சுக்கு வரேன், ஏதோ கர்த்தரை ஆராதிக்கிறேன். அப்படி அல்ல. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தார்ல, எனக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சாமி ஆடுறேன். என்னுடைய சின்ன வயசுல உள்ள என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? பூசை எல்லா காரியமும் செஞ்சாலும் எனக்கு சாமி ஆடணும். என்ன ஆசை? சாமி ஆடணும். இன்னைக்கு சாமி ஆடிக்கொண்டிருக்கிறேன், மெய்யான சாமியை. அல்லேலூயா. என்னன்னா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை லகுவாய் மாறிவிடும். ஆண்டவருக்காக காரியத்தை செய்து விடலாம், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து விடலாம். அநேக வாலிபர்கள் என்னிடத்தில் வந்து கேட்பார்கள், நான் வசித்த அந்த தேசத்தில் எப்படின்னா கல்ச்சர் எல்லாம் ஒஸ்ட் கல்ச்சர், 100% முஸ்லீம் கண்ட்ரி தான், பட் ஒஸ்ட் கல்ச்சர். அப்படிப்பட்ட தேசத்தில் இருக்கிறதான அந்த வாலிபர்கள் என்ன வந்து கேட்பாங்க, அண்ணே என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல அண்ணே. நான் யாரையும் பாஸ்டர்ன்னு சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அப்போ தான் அண்ணே அப்படின்னு பேசுனாதான் நமக்குள்ளே என்ன வரும்? ஒரு ஐக்கியம் வரும். நீ வந்து அந்த சர்ச் நான் பாஸ்டராக இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன், எல்லாரையும் அண்ணன் தான். ஸோ அண்ணே என்னால் முடியலை, இப்படி பண்ண முடியல, அப்படி பண்ண. எல்லோருடைய கேள்வி என்னன்னா, நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் நல்ல வாழ முடியல. பரிசுத்தமாய் வைராக்கியமாய் ஆண்டவர் நேசிக்க நினைக்கிறேன், என்னால் முடியல. காரணம் என்ன தெரியுமா? நம்மை தேவன் எதற்காக ரட்சித்தார், எதற்காக தேவன் நம்மளை தொட்டார், எதற்காக இந்த சபைக்கு கூட்டிக் கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்காக வாழ முடியும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், தடுமாறி விழுந்திருக்கிறாங்க. நான் நிறைய வாலிபர்களை, நூற்றுக்கணக்கான வாலிபர்களை கர்த்தருக்குள் நடத்தியிருக்கிறேன். அதில் நிறைய வாலிப பிள்ளைகள் எதில் தெரியுமா மோசம் போயிடுவாங்க? அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. திருமணம்னு வரும்போது ஆண்டவர் விட்டுருவாங்க. மற்ற காரியங்கள் வரும்போது ஆண்டவர் விட்டுருவாங்க, நிறைய காரியங்கள். இப்போ ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்காக நாம் வைராக்கியமாக வாழ முடியும். ஆமென். நல்ல கவனிங்க. நான் வரும்போது நீங்களாம் எப்படி வந்தீங்கன்னு தெரியல, நான் அழுதுகிட்டே தான் வந்தேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிலையை செய்து அதை பயங்கரமாக அடித்து அதை அப்படி இருக்க எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து அந்த காரியத்தை செய்கிறாங்க. நான் செய்யும்போது என் இருதயம் அப்படியே உடைந்து, ஆண்டவரேன்னு சொல்லி கதறி
கண்ணீரோடு தான் என் இருதயத்தில் அப்படியே ஒரு அழுகையோடு தான் நான் வந்தேங்க. ஏன் சொல்ல வரேன்னா, சத்ரு இன்றைக்கு அநேக வாலிபர்களை பிடித்து அவனுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற வாலிபர்கள் தங்களுடைய திட்டத்தை மறக்க வைத்து, தேவன் எதற்காக நம்மை ரட்சித்தாரோ அந்த ரட்சிப்பின் திட்டத்தை சத்துரு மறக்க வச்சிட்டான். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்பதை மறந்து விட்டோம். நல்ல கவனிங்க, வேதத்தில் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான், காரியம்தான். சிம்சோன் என்கிறவன் எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிளில் கையே கொண்டு வரலையா? பைபிளில் சிம்சோன் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னார், உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான், அந்த பையனுக்கு சிம்சோன் பேர் வைப்பீங்க. அவன் எப்படிப்பட்டவனாய் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், திராட்சரசம் கூட அவன் வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் திராட்சரசம் குடிக்க கூடாது. அவன் கர்த்தருக்கென்று நஸ்ரேனாய் இருப்பான். அதாவது நஸ்ரேன் என்று சொன்னால் வேறு பிரிக்கப்பட்டவனாய் இருப்பான். அவன் பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பான் என்று சொல்லி தேவன் அவனுக்கு பிறப்பதற்கு முன்பாகவே அவனை குறித்த திட்டத்தை அவங்க தாய் தகப்பனுக்கு வெளிப்படுத்தி விட்டார். இப்போ சிம்சோன் பிறந்தான். பிறக்கும் போதே அவங்க தாயும் தகப்பனும் எப்படித்தான் வளர்த்திருப்பார்கள்? ஐயா நீ யார்? தேவனுக்கென்று நஸ்ரேயன். நீங்க உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. பைபிள் உண்மையில நான் பைபிள் தானே பேசிட்டு இருக்கிறேன், ஒரு மாதிரியா பார்க்குறீங்களே. தேவனுக்கு நினைது நஸ்ரேயன், அதாவது வேறு பிரிக்கப்பட்டவன். நீ பெலிஸ்தரை, அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரத்தில் அடிமையாக இருக்கிறார்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் சிம்சோன். அதனால நீ தேவனுடைய பிள்ளைய, உனக்கென்று ஒரு திட்டம் இருக்குது, உனக்கென்று ஒரு தீர்மானம் இருக்குது, உனக்கென்று தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதனால் நீ இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் வளர்ந்தான். பைபிள் சொல்லுது அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? பராக்கிரமசாலியா இருந்தான். அடுத்தது அவனுடைய முடியை வெட்டக்கூடாது, அதனால ஹேர் நிறைய பெருசா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி, என்னை காட்டிலும் பயங்கர ஹைட்டு வெயிட்டா இருந்தான். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தபடினால சிங்கத்தை எப்படி தெரியுமா பார்த்தான்? சிங்கம் அவன் எதிர வருது, அவன் அதை என்ன தெரியுமா செஞ்சான்? பைபிள் சொல்லுது சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல என்ன பண்ணா? கிழிச்சான். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படும் போது, நான் சிங்கத்தை எப்படி தான் பார்ப்போம்? எப்படி தான் பார்ப்போம்? ஆட்டுக்குட்டியை போல தான் பார்ப்போம். நல்ல கவனிங்க, சிங்கம் எதற்கு ஒப்பனையாக இருக்குது? பைபிள் தெரிஞ்சவங்களோடு பேசுகிறேன். எனக்கு நான்லாம் அந்த விபிஎஸ் சண்டே ஸ்கூலு அதெல்லாம் போனதில்லை. எனக்கு இப்போல்லாம் போகும்போது ஆசையாக இருக்கும், சார் நம்மெல்லாம் போயிருந்தா அந்த சின்ன வயசுலேயே நிறைய கற்றுருக்கலாமே அப்படின்னு ஆசையாக இருக்கும். நீங்கள்லாம் விபிஎஸ்ஸு சண்டே கிளாஸ் எல்லாம் படித்தவங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? எதில் விட்டேன் அதையாவது சொல்லுங்கள். சிங்கம். ஓகே, சிங்கத்தை நம்ம எப்படி பார்ப்போம்? எப்போ? பரிசுத்த ஆவியினால நாம் நிரப்பப்படும் போது. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் பலன் உள்ளவர்களாய் நம்ம மாற வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? பரிசுத்த ஆவியிலே நிரம்பினவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்களில் இந்த காரியங்கள் போதிக்கப்படவில்லை. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது, அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன், பாதி தான் சொல்லுவேன், பாதி நீங்கள் தான் சொல்லணும். தேவன், நாளையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், டெய்லி 5 அதிகாரமாவது டெய்லி வாசிக்கணும். ஆமென். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பினபடினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் கிரியைகளிலே அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வரும்போது அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருக்கு முன்பாக எத்தனையோ பிசாசுகள் பயங்கரமான காரியங்களை செய்து வரும்போதெல்லாம் அவரை பார்த்தோன்னு என்ன சொல்லிச்சு? உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்னன்னு கேள்வி கேட்குது. ஒரு ஊரில் செங்கல்பட்டு பக்கத்தில்
பறவைகள் சரணாலயம் இருக்குல்ல, ஊர் பேர் என்ன, வேடந்தாங்கல். என்கிற பகுதியில் எனக்கு வந்து 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி தீர்க்க தரிசன செய்தி அளிக்க வருகிறார் பால் முருகன் சொல்லி நோட்டீஸ் எல்லாம் போட்டு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். போய் கரெக்டாக 11:50க்கு சொன்னாங்க, நீங்கள் ஜபத்தில் முடித்து அப்படியே நியூ இயரில் எங்களை நடத்திட்டு அப்படியே நீங்கள் தேவனுடைய செய்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நானும் போயிட்டு ஒரு 11:55 கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பாட்டு பாடுறோம். அதோ அந்த சேர் இருக்குல்ல வெளியில், அங்கிருந்து ஒரு 25 வதிக்கத்தக்க மாலிபன் எப்படி வரான் தெரியுமா? இப்படி இப்படி ஃப்ளை இப்படி 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 ஃப்ளை பண்ணி அப்படியே வந்தாரான், முன்னாடி வந்து விழுகிறான் பில்பிட்டில். நான் பார்க்குறேன், என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு ரத்தத்தை கூட அப்பந்தான் போவேன். நம்ம போனது எதுக்கு? நீவியருக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு செய்தி கொடுக்கறதுக்கு போனா இப்படி வந்து மாட்டுதப்பா அப்போ நினச்சிட்டு, ஏன்னா நான் அப்போ எத்தனை கிலோ இருப்பேன்னா 49 கிலோ தான் இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். வந்து 4 பேர் சர்ச்சிலேருந்து 4-5 பேர் பிடிக்கிறாங்க, நிற்க மாட்டேன்றான். எனக்கோ டைம் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? மெசேஜ் கொடுக்கணும். 12:50 ஆச்சு. நான் சொன்னேன், ஒரு 12:10 வரைக்கும் அவனை எப்படியாலும் பிடிச்சி வைங்க பாஸ்டர். முடியலை பாஸ்டர், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரத்தத்தை கேட்குறான், கொஞ்சம் வெயிட் பண்ண வையா அப்படின்னு சொல்லி 4 கயிறை கொடுத்து கட்டி அந்த ஓரத்தில் வச்சாச்சு. வச்சுட்டு ஜபெல்லாம் முடிச்சுட்டோன்னு அவன் கயிறெல்லாம் ஆர்த்து பிடிச்சிட்டு வரான், வந்து நிற்கிறான், எனக்கு ரத்தத்தை கொடு. நான் என்ன திரும்ப செஞ்சேன்? நீங்களா இருந்தால் என்ன செஞ்சு தெரியாது. நான் என்ன திரும்ப செஞ்சேன்? எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. பரிசுத்த ஆவியில் நிறைந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்குள்ளாக இயேசுவின் ரத்தம் தான் இருக்குது. இந்த பிசாசை இயேசுவின் ரத்தத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் செத்தவன் போல கீழே விழுந்தான். எப்படி ஆயிட்டான்? இதுக்கு காரணம் யாரு? இந்த முருகனுடைய பலனோ இல்லை. நான் போயிட்டு நான் யார் தெரியும், இதா ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால போ, எனக்குள்ள இருக்கிறது இயேசுவின் ரத்தம் தான் சொன்னேன். செத்தவனை போல கீழே விழுந்துட்டான். எந்திரிச்சு சொல்கிறான், இப்படி இருக்கிறான். அவ்வளோ நேரம் பயங்கரமாக ஆட்டம் போட்டவன் இப்படி இருக்கிறான். நான் சொன்னேன், சாப்பிட ஏதாவது கொடுங்கயா, பாவம் 10 நாள் சாப்பிடாமல் இருந்தால் அவர் தான் எப்படி இருப்பான், அப்படி இருக்கிறான். பச செத்தவன் போல இருக்கேன் பச. 3 நாள் படுக்கையில் எந்திக்கலவன். அந்த ஆவி அவனை விட்டு போனோன்னு எப்படி போச்சு அந்த ஆவி? நம்முடைய பலனால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது நம்ம இந்த சத்துருவை, சிங்கத்தை, சிங்கம் போல சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற அந்த சாத்தானை எப்படி பார்ப்போம்? ஆட்டை போல அவன் என்ன பண்ணானா, ஆட்டுக்குட்டியை போல. இந்த ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, சின்ன பிறந்த ஆட்டுக்குட்டி, அது எப்படி இருக்கும்? அப்படி எப்படி ஓடும், ஈஸியாக பிடிச்சிடலாம். பிடிச்சி அதை என்ன பண்ண, சாகடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இல்லை, ஈஸியாக சாகடிச்சிடலாம். அதே மாதிரி தான் சிம்சோன், பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட சிம்சோன் அந்த சிங்கத்தை, பாலசிங்கம், பைபிள் சொல்லுது பாலசிங்கம் என்ன அர்த்தம் தெரியுமா? இளஞ்சிங்கம். அந்த இளஞ்சிங்கத்தை சாதாரணமாக சண்டையிட முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட இளஞ்சிங்கத்தை ஆட்டை குட்டியை போல கிழிச்சு தூர போட்டான். எதனால? பரிசுத்த ஆவி. அவனுக்கு தெரியும் நான் யாரு, வேறு பிரிக்கப்பட்டவன். எனக்குள்ள யார் இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதனால என்னை எதுவும் சேதப்படுத்த முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்? அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? தரிசனம் இருந்துச்சு. தன்னை குறித்து தேவன் என்ன திட்டமிட்டார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். போறான், காரியங்களை செய்யறான். அடுத்தது பாருங்க, அந்த சிங்கத்தை சாகடிச்சிட்டான். அடுத்தது இன்னொரு விசை அந்த பகுதியில் வரும்போது அந்த சிங்கம் எப்படி கிடக்குது, அது எப்படி இருக்குது பார்க்கறதுக்காக போறார் தலைவர். போனா அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? கரெக்ட், தேன் கூடு இருக்குது. அந்த தேனை எடுத்து என்ன பண்ணா, சாப்பிட்டுட்டு யாருக்கும் கொடுத்தான்? அப்பா அம்மாவுக்கும் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு பைபிள் அங்க சொல்லுது, தன் தகப்பனுக்குடைய தாயிடத்திலையும் எங்கிருந்து எடுத்தான் என்ன பண்ணாங்கிறத சொல்லல. நல்ல கவனிங்க, இங்க அவன் யாரு? நஸ்ரேனை விரதம் இருக்கக்கூடியவன். அவன் எது பக்கத்தில் போகக்கூடாது? தீட்டானது, அது பிரேத தண்டையில் போகக்கூடாது.
அவன் ஆண்டவர் சில நசரேயர்கள் என்னெல்லாம் செய்யணுங்கிறத ஆண்டவர் வேதத்தில் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. மரித்த காரியத்துக்கு இடத்துல போகக்கூடாது, மரித்த இது தொடக்கூடாது, தொட்டாலே தீட்டு. அப்படிப்பட்ட பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அந்த சிம்சோன் இப்போ என்ன பண்ணிட்டான்? எங்கேருந்து தேன் எடுத்துட்டான்? எங்கேருந்து? செத்த சிங்கத்திலிருந்து தேன் எடுத்துட்டான். தான் சாகடித்த சிங்கம் தான், ஆனால் அதுலேருந்து தேன் எடுத்து சாப்பிட்டுட்டான். யார்கிட்ட சொல்லலை? அவங்க அம்மா அப்பாட்ட. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நாம் நிறைய காரியங்கள் பண்ணுவோம், ஆனால் யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டோம்? பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஏன் பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண? நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஏய் பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க இப்போ, டேய் பாருடி அவன் என்னை எப்படி பார்க்குறான் பாருடி, பையன் டே அந்த பொண்ணு என்ன தாண்டா பார்க்குறா. இதை யார்கிட்ட போய் சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுவோம், ஆனால் யார்கிட்ட சொல்ல மாட்டோம். இப்போ இருக்க அம்மா அப்பா அப்படி சொன்னன்னு வைங்களேன், அவ்வளோதான், உனக்கு என்ன அடிக்க வந்துடுவாங்க. அது வேறு விஷயம். ஸ்பிரிச்சுவல், நமக்கு நல்ல கவனிங்க, நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருக்கணும். யார் இருக்கணும்? இந்த சிம்சோன் எல்லா காரியத்தை, நீங்கள் வீட்டில் போய் இந்த சிம்சோன் காரியத்தை வாசிச்சு பாருங்க, நியாயாதிபதி புத்தகத்தில் இருக்குது. எல்லா காரியத்தையும் தனியாக தான் செஞ்சான், தனியாக செஞ்சான். ஈவன் அவங்க அம்மா அப்பா கூட அவன் சொல்லலை. காரணம் என்ன? நான் பின்னாடி சொல்ல வரேன், பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல கவனிங்க, அவன் சொல்லலை. எனக்கு என்ன ரட்சிப்புக்குள் நடத்தின என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் என்ன சர்ச்சுக்குள் கூப்பிட்டு போனார், அதுலேருந்து நான் அவர் பயங்கர திக் ஃப்ரெண்டு. எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன், எல்லா காரியத்தையும். ஈவன் எனக்கு ஒரு சிந்தையில் ஒரு தவறான எண்ணம் வந்தால் கூட நான் ஷேர் பண்ணிடுவேன். அவரும் அப்படி தான். எந்த ஒரு காரியம், அவர் இன்னைக்கு ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. எந்த ஒரு காரியனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எங்கே ஊழியத்துக்கு போனாலும் சரி, என்ன காரியனாலும் சரி, ஃபோன் பண்ணி நாங்கள் 2 பேரும் சொல்லிக்குவோம். எனக்கு இப்படி போராட்டம் வந்துச்சு, அப்படி அப்பா எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் வந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அங்கே காரியங்கள் இப்படி செஞ்சோம். ஆனால் 2 பேரும் நாங்கள் ஷேர் பண்ணி காரியத்தை செய்து ஜெபித்து தேவனுடைய அந்த ஆலோசனையை பெற்று காரியங்களை செய்து கொண்டு வருகிறபடினால இன்றைக்கும் ஜெயமுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நல்ல கவனிங்க, நம்ம ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டு நமக்கு வேணும். இருக்குதா? உலக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இல்லை, மச்சான் கூலி பயங்கரமாக போகுதுடா, கூலி டிக்கெட் வேணும்டா நீ கேட்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆமென். அடுத்தது அங்கே போகணுங்க, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த ட்ரெஸ் எடுத்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பைபிளை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் கையை பிடிங்களேன், பரவாயில்ல பிடிங்களேன், என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் இல்லை, பிடிங்க. ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? கேளுங்க இருக்காங்களா? 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? டிஸ்கஸ் பண்ணுறீங்களா? பைபிளை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறோம். எதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறோம்? வேற எதையோ குறித்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து என்ன பண்ணுறதில்ல? அதெல்லாம் யார் பேசிட்டு, நீ வேற சண்டே மட்டும் வர்றியா, வந்து உயிர் எடுத்துக்கணும், டெய்லி பைபிளை படிச்சியா, ஜெபம் பண்ணுறியா? என் பையன்லாம் என் மேலே கடுப்பில் இருப்பான். ஏன் தெரியுமா? சாப்பிட கை வைப்பான், டேய் பைபிள் படிச்சியோ அப்படின்னு கேட்பேன். உடனே இப்போ என்ன பண்ணிடுவான்னா, கையை கழுவிட்டு போயிட்டு பைபிளை படித்து சாப்பிடுவான். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த பைபிளை வாசிக்காமல் பச்சை தண்ணி தானும் நான் குடிப்பதில்லை. ஏன் தெரியுமா? இந்த வேத வசனம் தான் என் வாழ்க்கையை மாற்றிச்சு. இந்த பைபிள் தான் நான் கெட்டவனாக இருந்த என்னை, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட என்னை, இந்த வார்த்தை தான் என்னை உயிர்ப்பித்தது. எங்கள் ஊரில் என்னை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? பிச்சைக்கார பையன், மோசமானவன், யாருக்கு பிடிக்காது. இப்போ நான் ஊருக்கு போனேன்னு வைங்களேன், அவ்வளோதான், என்னை விட மாட்டேன்றாங்க. வேறு பாஸ்டர்ஸ் என்ன புக் பண்ணாலும் அங்கே போயிடாத, இங்கே வந்து நம்ம ஊர் சர்ச்சில் வந்து நீ பிரசங்கம் பண்ணிடு. என்னை யாரெல்லாம் வெறுத்தார்களோ அவர் எல்லாரும் கையை பிடிச்சப்பா என் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணி போயிருப்பா. காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்திய வேதம். அல்லேலூயா. இந்த சத்திய வேதங்க. நான் என்ன சொல்ல வரேன், நமக்குள்ளாக ஆண்டவர் வைத்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் புரிந்து கொள்ளணும். இந்த சிம்சோன் புரிந்து கொள்ளல, அதை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. தாய் தகப்பனிடத்துல சொல்லல, யார்கிட்டையும் சொல்லல. இப்போ எங்க போறான்? தேசிய இடத்துல போறான். எங்க போறான்? உலகத்திட்ட.
நல்ல கவனிங்க. நம்மை பிசாசு எப்படி திசை திருப்புவான்னு சொன்னால், உலக சிநேகம், பைபிளில் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம். இந்த உலகம்னா என்னது? உலகம்ல உலக உருண்டை அதானே? இல்லை, பார்க்குறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. உலகம்னா என்னது தெரிலல்ல. இந்த உலகம்னா பைபிள் ஆடுங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 14-15 நினைக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் வேகமா. பிதாக்களே, அதிலிருந்து ஒரு 2 வருஷம் 2 ஒரே நிமிஷம் பிரதர், நானே எடுத்துறேன். 16 வாசிங்களா, 15 வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யாருடைய அன்பு இல்லை? தேவனுடைய அன்பு அவனிடத்தில் இல்லை. எங்க அவன் நேசித்தா? உலகத்தை நேசித்தா. உலகம் என்னன்னு வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும், இவைகள் எல்லாம் எதிர்தான் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள். இப்ப உலகம் என்னன்னு புரிஞ்சிச்சா? உலகம் என்னது? கண்களின், மாம்சத்தின், ஜீவனத்தின் பெருமை. அப்படின்னா என்னது? டைம் ஆயிரும். சிம்பிளா சொல்லி தந்துறேன், ஓகேவா? புரியுற மாதிரி சொல்லி தந்துறேன். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்குது அதுல? கண்களின் இச்சையா, மாம்சத்தின் இச்சை. சரியா? மாம்சமும் மனசும் விரும்புறத செய்யறது. இன்னைக்கு மாம்சம் சொல்லுது நான் பசங்க கூட பீச்சுக்கு போகணும். இன்னைக்கு மாம்சம் சொல்லுது நான் கூலி படம் பார்க்க போண்டும். இன்னைக்கு மாம்சம் சொல்லுது நான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும், நான் அந்த பையன் கூட பேசணும், நான் சினிமா பார்க்கணும், நான் ஃபேஸ்புக்கில் அந்த இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது என்னது? இந்த இன்ஸ்டாகிராமில் என்ன போடணும்? ரீல்ஸ் போடணும். மாம்சம் சொல்லுது. இது மாம்சம். இது தேவனுக்கு பிரியமோ? இல்ல. தேவனுடைய காரியத்துக்கு பிரியமோ? நீங்கள் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் எதுக்கன்னு செய்யுங்க? தேவனுடைய நாமத்தின். இவங்க பாஸ்டரோட பொண்ணு, அதனால வசனத்தை சொல்றாங்க. நீ மச்செல்லாம் சொல்லுங்க. எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின். டயர்ட் ஆயிட்டேன் நான். எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே. நான் என்ன தெரியுமா நினைச்சு வந்தேன்? பைபிளில் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எப்படியாலும் இன்னைக்கு பேசி அவங்கள கர்த்தருக்குள்ள அப்படியே உயிர்ப்பிச்சிடணும்பான்னு வந்தேன். இப்போ என்னையே உயிர்ப்பிக்கிறது 4 பேர் தேவை மாதிரி தெரியுது எனக்கு. நான் சும்மா சொல்கிறேன், காமெடி சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஓகே, எதில் விட்டேன்? அடிக்கடி இப்படி கேட்பேன். எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின். இது நான் என்னைய மாம்சமும் மனசு விரும்புறது செய்யறது உலகம். அடுத்தது கண்களின் இச்சை. நல்ல கவனிங்க. ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி எவ்வளோ நேரம் இருப்போம்? இது எப்படி இருக்குது, இந்த ஐப்ரோ எப்படி இருக்குது, அப்படி இப்படி இருக்குது, இந்த பேண்ட் இப்படி இருக்குது, அந்த பேண்ட் இப்படி இருக்குது, கிழிஞ்சிருந்தா இப்படி இருக்குது, அங்கே இருந்தால் இப்படி இருக்குது, 4 பேர் என்ன பார்ப்பாங்களா? எதுக்கு ட்ரெஸ் போடுறோம்? எதுக்கு ட்ரெஸ் போடுறோம்? எதுக்கு மற்ற காரியெல்லாம் செய்கிறோம்? கண்கள் எதை விரும்புது அதை இச்சித்து பார்க்குறோமா? சிம்ரன் அஜித் ஆடுறதை தான் பார்க்குறோமா? அதுதான் என்னது? அது மேலே என்ன போகுது? இச்சை போகுது. அவ்வளோ மாதிரி நான் ஆயிரணும். ரம்பா மாதிரி ஆயிர முடியுமா? ஆனால் காலி. விஜய் அஜித்த மாதிரி ஆயிர முடியுமா? முடியாது. நான் கர்த்தரை மாதிரி மாற முடியும். அல்லேலூயா. இப்பொழுது நான் எப்படி இருக்கேன்னு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், அவர் வரும்போது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நானும் இருப்பேன். அல்லேலூயா. இயேசுவை போல மறுரூபம். நல்ல கவனிங்க. இந்த கண்களின் இச்சை எது எனக்கு இழுக்குது? இன்றைக்கு உலகம் நம்மளை என்ன பண்ணுது? இழுக்குது. எங்க பார்த்தாலும் கண்களின் இச்சை. ஃபேஸ்புக்கை பார்த்தா அங்கே 4 பேர் அவுத்து போட்டு ஆடுறான். 4 பேர் அவுத்து போட்டு ஆடுறான். ஏன்? எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும். எதற்காக? எல்லாரும் என்னை பார்க்கணும். எல்லாரும் கண்களில் நான் என்ன விரும்புகிறேனோ அதான் நான் பார்க்கணும்.
இச்சிக்கிறது. அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. நான் நல்லா இருக்கணும், மீசை இப்படி வச்சிடணும், ஃப்ரெஞ்சு பேட் இப்படி வச்சிடணும், என் ஸ்டைல் இப்படி ஆயிடணும், நான் இந்த சுடிதார் தான் போடணும், நான் இந்த கம்மலை தான் போடணும், 4 பேர் என்ன அப்படியே பார்க்கணும். இதெல்லாம் என்னது? நல்லா பாத்தியாடா, நீ வேற யாரையாவது கூப்பிட வேண்டியதானங்க, என்ன போய் கூப்பிட்டுருக்கீங்களேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. நான் உண்மையை சொல்றேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிருங்க. நம்ம சாதாரணமானவர்களே கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. we are not ordinary people. நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் மாதிரி நான் வாழ மாட்டேன், உலகத்தினுடைய காரியம் எனக்கு வேண்டாம். அதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யாருடைய அன்பில்லை? தேவனுடைய அன்பில்லை. ஐயா, இன்னைக்கு நம்ம உலகத்தை நேசிக்கிறோமா, தேவனை நேசிக்கிறோமா? சொல்லிட்டேன், உலகம்னா என்னன்னு சொல்லிட்டேன். உலகத்துக்குள்ள என்ன பண்ணா? சிம்சோன் வேசிட்டு போறான், உலகத்திட்டு போறான். நான் தான் சொன்னேன், வேசினா என்ன சொன்னேன்? உலகம். பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அப்புறம் கேட்டுட்டு வெளியில் வந்துட்டு என்ன அடிச்சிடாதீங்க, என்னடா நீ என்ன பேசுகிற? நான் சொல்லலை, எதுவுமே நான் சொல்லலை, பைபிள் இருக்குது. உலக சிநேகம் தேவனை. அதில் அந்த வசனம் தொடங்கும் போது எப்படி தெரியுமா தொடங்குது? விபச்சாரரே விபச்சாரிகளே. தமிழில் அப்படியே நல்ல அது அது டீசென்ட் தமிழில் இருக்குது. ஆனால் மொக்க தமிழில் நீங்கள் வாசிங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்கும் இல்லை? இந்த வார்த்தைலாம் நமக்கு நல்லா தெரியும், எவ்வளோ பேசியிருப்போம். என்ன இருக்குது? கேவலமாக ஆண்டவர் கத்துறாரு, திட்டுறாரு. ஏன்? யாரை பார்த்து தெரியுமா? உலக சிநேகத்தில் இருக்கிறவங்கள பார்த்து. தேவனுடைய பிள்ளையே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. வேசிடத்தில் போகிறான், அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போகிறான். அவனுடைய என்ன அர்த்தம்? அவன் அறியல, தான் தேவன் நம்ம மேல வைத்திருந்த அந்த அபிஷேகத்தை மறந்துட்டான். தகப்பன் தாயினிடத்திலே சொல்லல, தகப்பன் தாயும் அவனிடத்துல போய் பேசக்கூட தைரியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனு பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறான். இப்போ எங்க போறான் தெரியுமா? தெலிலாள்கிட்ட போறான். தெலிலாள என்ன பண்ணானா? லவ் பண்ணான். என்ன பண்ணா? அது என்ன லவ் தெரியுமா? ஒன் சைடு லவ். நம்ம எல்லாரும் ஒன் சைடு லவ். அவன் உருகி உருகி காதலிக்கிறாங்க, உருகி உருகி காதலிக்கிறான். இப்போ எதை மறந்துட்டான்? எதை மறந்துட்டான்? அபிஷேகத்தை மறந்துட்டான். யாரு? எப்படிப்பட்ட ஆளு? சிங்கத்தை ஆட்ட போல கிழிச்ச ஆளு, பயங்கரமாய் பராக்கிரமம் செய்த ஆளு, முழு பெலிஸ்தனே அவனை பார்த்து பயப்படுது. அப்படிப்பட்ட ஆளு இப்ப எதை மறந்துட்டான்? தேவன் தந்த தரிசனத்தையும் தேவன் தந்த பாரத்தையும் தன்மேல் இருக்கிற அபிஷேகத்தையும் மறந்துட்டான். மறந்துட்டு இப்போ லவ் பண்றார். சார், நான் உங்களை பத்தி சொல்லலை, நான் சிம்சோனை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன பண்றார்? லவ் பண்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாரை லவ் பண்றோம்? யார் பின்னாடி போறோம்? சிம்சோன் தெலிலாள் பின்னாடி போறான். எங்க தெரியுமா படுத்திருக்கிறான்? தெலிலாள் மடியில படுத்திருக்கிறான். சத்துரு அவனை எப்படி மறக்கடிச்சான்னு பாருங்க. அவனுக்குள்ள உலகத்தை புகுத்தி 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 தன் தேவன் தனக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தையும் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தையும் அவன் மறந்து போயிட்டான். மறந்து போயிட்டு தெலிலாள் மடியில படுத்திருக்கிறான். இன்னைக்கு நாம யார் மடியில படுத்திருக்கிறோம்? தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்றோம்? எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? எவ்வளவு நேரம் தேசத்துக்காக தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நான் உங்களிடத்தில் சொன்னால் நீங்களும் அழுவீர்கள், நானும் அழுவேன். அத்தனை காரியங்கள் நடக்கிறது, அவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள். உள்ளே போய் பாருங்க. ஊழியத்துக்குள்ளேயும் சொல்றேன், எத்தனை ஊழியக்காரர்கள் எப்படியெல்லாம் நடக்கிறார்கள் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்குரிய அந்த தேவ சமூகத்தை வாஞ்சிக்கல,
நான் பழைய மிஷினரிகள், பழைய தேவனுடைய முன்னாடி இருந்த தேவனுடைய மனிதர்களோடு கூட, எனக்கு வயது முதிர்ந்த தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கூட பேசி பழகிறது ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன தெரியுமா கேட்பேன், ஐயா உங்கள் ஊழியத்துடைய சக்ஸஸ் என்ன, நீங்கள் இப்படி கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்கிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட காட்டினது என்ன தெரியுமா, என் பேண்டை தூக்க முடியல, அவங்க காட்டினது தன்னுடைய முழங்கால அநேகருடைய இந்த இடம் காய்ச்சி போய் இருந்துச்சு. நான் அதுலேருந்து என்ன தெரியுமா பண்ணேன், மண்ணை பார்த்தா அங்கே போய் முட்டி போடுறது, சிமெண்ட் ஏதாவது கல் அங்கே போய் வெறி முட்டி போட்டு, ஆண்டவரே தேசத்தை சந்தியும், என்னை மாற்றும். எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம் தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. ஏன்னா நம்ம ஆத்துமா நல்லா இருந்தால் தான் எந்த ஆத்துமா மேலே நம்ம கரிசனை வரும். அழிஞ்சு போகிற ஆத்துமா மேலே நம்ம இந்த உலகத்து சிநேகத்து கூட அப்படியே ஒட்டி உறவாடி போய் கொண்டு இருக்கும்போது, வீட்டுக்கு போனால் ரிமோட் எடுத்து சன் டிவியும் கேடிவியும் ராஜ் டிவியும் பார்த்துட்டு, ரஜினிகாந்தையும் விஜயையும் அஜித்தையும் பார்த்து கொண்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஏங்க உலகத்தில் இருக்கிறவங்களும் அதான் செய்கிறாங்க, நம்மளும் அதான் செய்கிறோம். என்ன வித்தியாசங்க? என்ன வித்தியாசம்? உன்னையும் என்னையும் அழைத்தது ஒரு பெரிய நோக்கத்துக்காக. நல்ல கவனிங்க, அவன் தெளிலால் மடியில் படுத்துட்டான். யாருடைய சமூகத்தில் உட்கார வேண்டியவன்? யாருடைய சமூகத்தில் உட்கார வேண்டியவன்? நீங்க பேசினால் வழியே நான் விட போக மாட்டேன். தேவனுடைய சமூகத்தில் உட்கார வேண்டியவன், தேவ பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே பெலிஸ்தர்கள் உம்முடைய பிள்ளைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிறார்களே, அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலை வேண்டுமே ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? அடித்ததினுடைய நோக்கம் என்ன? நான் என்ன பண்ண வேண்டும் ஆண்டவரே? அவர்களை எப்படி நான் விடுதலை ஆக்குவது என்கிற சிந்தையோடு இருக்க வேண்டிய சிம்சோன் தெளிலால் மடியிலே படுத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் தேசத்தை, ஆண்டவரே என் தேசம் இருளில் இருக்கிறது, அந்த இருளில் இருக்கிறது ஆண்டவரே, அதிலிருந்து எப்படியாயிலும் நான் விடுவிக்க வேண்டுமே, என் தேசம் தேவரை அறிய வேண்டுமே என்று கதறி கண்ணீர் வெடிக்க வேண்டிய நாம் எங்க திரும்ப படுத்திருக்கிறோம்? தெளிலால் மடியில படுத்திருக்கிறோம். ஐயா, தேவனுடைய திட்டத்தை மறந்து, தேவன் என்ன எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை மறந்து, எதற்காக நான் பைபிளை தூக்கினோ அந்த அழைப்பை மறந்து தெளிலால் மடியில் படுத்திருக்கிறான். நீ யார் மடியில் படுத்திருக்கிறாங்க? யார் மடியில் படுத்திருக்கிறோம்? குற்றம் சொல்றதுக்காக நான் சொல்லலை, சாரி. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்னாச்சு தெரியுமா? அழைப்பை மறந்து தெளிலால் மடியில் படுத்திருக்கிறான், உலகத்தின் மடியில் படுத்திருக்கிறான், வேசியின் மடியில் படுத்திருக்கிறான், ஒன் சைட் லவ்ல படுத்திருக்கிறான். பெலிஸ்தர் வந்து அவள்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏய் உன்ல காதலன் இருக்கிறானே, உன் காதலன் அவன் பயங்கர பராமக்கிரமசாலி, எப்படியாயும் அவன் என்ன பண்ணணும்? சாகடிச்சிடணும். அவனுடைய பலன் எதில் இருக்குன்னு கேட்டு சொல்லு. சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்முடைய பலன் எங்க இருக்குன்னு, அவனுக்கு தெரியும். எப்படியாயிலும் இவன் பலன் எதுன்னு தெரியணும். எது நம்முடைய பலன்? எது நம்முடைய பலன்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவனுடைய ஆவி ஒருவருக்குள் வந்தார். என்ன ஆகும்? அவன் பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 1:8 தெரியும் தானே? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் 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 இந்த சைடில் இருந்து சைலண்ட், நீங்கள் 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 பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்களா சொன்னீங்களே பலன். சிம்பிள் வசனங்க. இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, சண்டே கிளாஸில் கூட சொல்லி தருவாங்க. பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. உன் பலன் எங்கன்னு யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அதனால நீ என்ன ஆயிடக்கூடாது? பலப்பற்றக்கூடாது. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுனா, வசனத்தை வாசிச்சா உன் மேல என்ன ஆயிரும்? அபிஷேகம் வந்துடும், உனக்குள்ள தேவ பலன் வந்துடும். அதை சாத்தான் புரிஞ்சுட்டான். அதனால தான் சொல்றான், தெளிலால் என்ன தெரியுமா பண்றான்? அதை நீங்க அப்படியே பிக்சரா, ஒரு மூவியா அதை நீங்க போய் வீட்டில் போய் வாசிக்கும் போது அப்படியே பாருங்க, தலையை தடவுறான். சிம்சோன் உலகம் அப்படித்தான். நம்மளை என்ன தெரியுமா பண்ணும்? பயங்கரமா மயக்கும். நம்மளை உலகம் என்ன பண்ணும்? மயக்கும். நிறைய பொண்ணுங்க, மேரேஜ் ஆகாத பொண்ணுங்களை பார்த்து சொல்றேன், நிறைய பொண்ணுங்க எனக்கு தெரியும்,
கல்யாணம் பண்ண இவனை தான் கல்யாணம் பண்ணி எப்படி பார்த்துக்கிறான் தெரியுமா? உருகி உருகின்னு பார்க்குறான். வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும். நீ உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உருகுவாம்மா, உருகுவான், பயங்கரமாக உருகுவான். பசங்கள்லாம் சொல்லுவானே, டேய் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வேற கேட்க, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன், உருகுவான். நிறைய பார்த்துருக்குறேன், நிறைய கேஸ். இப்போ ரத்தத்தில் லெட்டர் எழுதினாங்க 3 மாதத்தில், கூட 3 கல்யாணம் 3 மாதம் மூக்குலேருந்து ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. நான் கேட்டேன், டே என்னடா மாப்பிள்ள அடிச்சிட்டான்டா. ஏன்டா டே போன 3 மாதத்துக்கு முன்னாடி தான்டா ரத்தத்தில் லெட்டர் எழுதுனா, இப்போ ரத்தத்தை வர வச்சுட்டேனடா. இதான் காதல். அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்யணும். ஏன்னா நல்ல இன்பமாக இருக்கும். இப்போ பேசும்போது அவன்கிட்ட பேசும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். அவன்கிட்ட பேசும்போது இன்பமாக இருக்கும். நம்ம ஓர பேசுகிறனும் இல்லை, இன்பமாக இருக்கும். தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென். நான் எப்படி தெரியுமா நினச்சிட்டு இருக்கிறேன்? ஒரு 1000கணக்கான வாலிபர்கள் முன்னாடி பேசுகிற மாதிரி நான் நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களை 1000 பேருக்கு நீங்கள் சமம். ஆமென். நீங்கள் எல்லாம் சாதாரண ஆளே கிடையாது. ஓகேவா? எதில் விட்டேன்? கரெக்டாக கேட்குறீங்க. நானே சொல்லிடுறேன். பெலன். இந்த பெலனை தடையில் தடவி கொடுத்து பெலன் என்ன அவன் சொல்கிறான், அதை செய்கிறாங்க. பெலிஸ்தர் வந்த உடனே எல்லாத்தையும் ஊட்டி போட்டு ஓடுறான். கடைசியா மயக்கி 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 பேச்சினாலையும் மற்ற காரியத்தினாலும் அவனை அப்படியே ஒரு 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 பரவச நிலைக்கு அவனை கொண்டு போயிட்டு அவன் சொல்கிறான், அதுக்கு மேலே பைபிள் சொல்லுது, இதுக்கு மேலே என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு என் முடியை சிரைச்சிட்டா நான் என்ன ஆயிடுவேன்? மற்றவர்களை போல மாறிவிடுவேன். என்னாச்சு தெரியுமா? தெரியல. என்ன தெரியுமா பண்ணான்? அந்த முடியை அப்படியே அப்படி நல்ல இதாக பண்ணி கட் பண்ணி மொட்டை அடிச்சிட்டா. பைபிள் சொல்லுது, தேவனுடைய ஆவியான அவனை விட்டு போகிறதை அவன் அறியாதிருந்தான். அவனுக்கு தெரியல. மறுபடியும் பெலிஸ்தர் வராங்க. பெலிஸ்தர் வரான்னு சொல்லி மற்ற நாட்களை போல நான் தள்ளி விட்டு ஓடிடுவேன்னு சொல்றான். ஓட முடிஞ்சிச்சோ? என்னாச்சு? பெலிஸ்தர் எதிரி சத்துரு அவனை என்ன பண்ணிட்டான்? பிடிச்சு என்ன பண்ணாங்க? பிடிக்கிட்டான். யாருடைய கண்ணை பிடுங்கன்னு பைபிள் சொல்ல தெரியுமா? நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 17வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்களேன். நீதிமொழிகள் 30. ஒரே நிமிஷம் நான் எடுத்துறேன். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 17வது வசனம். கரெக்ட். வாசிங்களேன். நல்ல கவனிங்க. யார? தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற அது பிடுங்குமா? யார? தாய் தகப்பனை. ஆமாம். இப்போ நம்ம அம்மா அப்பா சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல், இப்போ நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சொல்கிறேன்னு வைங்களேன், உங்களுக்கு சில பேருக்கு எப்படி இருக்குது? பட்டுவான் எப்போ முடிச்சுட்டு போவான்னு தெரியல, உயிர் எடுக்கிறான். எங்கள் ஊர் பசங்க தால் இறக்குறான்டா, அவன் திட்டுறான்டா, எப்பண்டா முடிப்பான் அப்படின்னு சொல்லி கோபம். அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணா படிடா அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வந்துடும்? உனக்கு தெரியாது போ. அப்பா உனக்கு என்ன தெரியும், நீ வேற. அவங்களுடைய கண்ணை என்னது பிடுங்குமா? நதியின் காகங்கள் மண்டையில் தான் கொட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், தலையில் தான் கொட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காகம் என்ன தெரியுமா பண்ணும்? தலையில் தான் கொட்டும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? கண்ணை பிடிங்கிருமா. குருடனாய் மாற்றி விடும் இந்த உலகம். தெலீலாளுடைய மடியில் படுத்து தன்னுடைய வல்லமை போனதை அறியாதபடினாலே பெலிஸ்தர்கள், எந்த பெலிஸ்தர்களை முறியடிக்க வேண்டுமோ, எந்த பெலிஸ்தர்களை அவன் நிர்மூலமாக்க வேண்டுமோ, அதே பெலிஸ்தர்கள் அவனை என்ன பண்ணிட்டாங்க? கண்ணை பிடிங்கிட்டாங்கம்மா, கண்ணை பிடிங்கிட்டாங்க. நடந்ததுன்னு தெரியுமா? கண்ணை பிடுங்கி யாருக்கு அவன் பயமுறுத்தினானோ அதே நபர்கள் அவனை பார்த்து என்ன பண்ணாங்க? வேடிக்கை பார்த்தார்கள். வேடிக்கை மனிதனாய் மாறிவிட்டான். எப்படிப்பட்டவன்? அபிஷேகம் உள்ளவன். ஆட்டுக்குட்டியை சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிக்கிறவன். அந்த ஜனங்களிடத்திலிருந்து தான் தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று வைராக்கியமாய் கர்த்தர் கிரியை செய்த ஒரு மனிதன் இப்போ என்ன ஆயிட்டான்? வேடிக்கை மனிதனாய் மாறிவிட்டான். நல்ல கவனிங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு
பாவத்துக்கும் தெலிலாளுக்கும் உலகத்துக்கு காரியத்துக்கு போயிட்டீங்கன்னா, ஐயா தம்பி தங்கச்சி, உங்களை சாத்தான் வேடிக்கை மனிதனாய் மாற்றி விடுவான். நீ அநேகருக்கு வேடிக்கையாய் மாறி விடுவாய். கேர்ஃபுல், கவனம். என்னாச்சு தெரியுமா? வேடிக்கையாய் அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. பைபிள் சொல்லுது, மறுபடியும் அவனுக்கு என்ன வந்துச்சு? முடி முளைத்தது. தேவனுடைய பிள்ளையே, வாலிபனே, நீ எனக்கு போயிடுச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை நினைக்கிறியா? ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். கண்ணு போனாலும் பரவாயில்ல, தலை முட்டை அடித்தாலும் பரவாயில்லப்பா, மறுபடியும் நான் உன்னை சந்திப்பேன், மறுபடியும் நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லி அவனை முடிய வளர வைக்கும்போது மறுபடியும் அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? அபிஷேகம் வந்துச்சு. அவன் தன் கடைசி நேரத்தில் அந்த பெரிய தூணையே பிடித்து அசைத்து அவனோடு கூட அநேக பேரை சாகடித்து தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செஞ்சான். அல்லேலூயா. நான் முடிக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ நான் முடிக்கிறேன்னு சொன்னோன்னு தான் நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லை, முடிச்சிடறேன். இப்போ நான் டைமை பார்த்தேன், சாரி, டக்குன்னு பார்த்தா அது இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, டங்குன்னு ஓடி வந்துடுச்சு 1:30. ரைட்டா, முடிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், என்னையும் சேர்த்து நம்ம எல்லாரையும் குறித்து என்ன வச்சிருக்கிறார்? ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தையும் தீர்மானத்தையும், என்ன திட்டம் தெரியுமா? இந்த உலகத்தை ஜெயிக்கணும், இந்த தேசத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். ஆமென். அதற்காக தான் உங்களை என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அதை விட்டுட்டு சிம்சோனை தெரிந்து கொண்ட ஆண்டவர் எப்படி சிம்சோன் தன்னுடைய தரிசனத்தை மறந்து இந்த காரியத்தை செய்தானோ, அதே மாதிரி சாத்தான் உங்களை மறக்கடிக்க பார்க்குறான். ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யுங்க, இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, என் முழங்கால் தேயும், ஜெபிப்பேன் ஆண்டவரே, வேதத்தை வாசிக்காமல் நான் மற்ற காரியத்தையே செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இந்த 2 தீர்மானம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க 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 தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும், தேவனுடைய மகிமை உங்களை மூடும், கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிருவார். உங்களை பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டு ஒரே மாதம் கழித்து எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மா என்ன அப்படி இப்படி பார்க்குறாங்க. ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் கழித்து நான் ஊருக்கு போயிருக்கிறேன் லீவுக்கு. எங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. என் பக்கத்தில் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? பக்கத்தில் வந்து, எங்கள் ஊரில் மக்களே என்ன மகனேன்னு அர்த்தம், மக்களே நீ முருகன் தானா? எங்கள் அம்மா கேட்ட கேள்வி. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஏம்மா அப்படி கேட்குறீங்க? இல்லைப்பா, நீ முன்னாடி நான் பயங்கர கோவப்படுவேன், எரிச்சல் படுவேன், இப்போ பைபிளாக வாசிக்கிற, ஜெபம் பண்ணுற, இதெல்லாமோ பண்ணுற, நீ எப்படியோ மாறிட்டப்பா, எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ என் மையம் தானா? தேவனால் முடியும். அல்லேலூயா. அந்த அன்புள்ள ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார், உங்களை மறுரூபமாக்க விரும்புகிறார். உங்களை இன்னும் அபிஷேகத்துக்குள்ள, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, இன்னும் ஆழத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த மாரநாத சபையில் ஒரு பெரிய அக்கினியை போட தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு தான் தேவன் செய்ய போகிறார். ஆமென். இந்த தேசம் தேவனை அறிவதற்கும், இந்த மாரநாத சபை இந்த மந்தவெளி பகுதியில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கும் தேவன் உங்களை கொண்டு தான் காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இன்றைக்கு எல்லாருடைய கண்கள் மூடுவோம். இன்றைக்கு ஆண்டவரை நான் புரிந்து கொண்டேன், என்னை குறித்த உம்முடைய திட்டத்தை நான் புரிந்து கொண்டேன். சிம்சோன் மூலமாக ஆண்டவரே அவனுடைய அந்த காரியத்தின் வீழ்ச்சியையும் நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, சத்ரு என்னை உலக காரியத்திலையும் உலக சிநேகத்தில் என்னை கொண்டு போய் அதையெல்லாம் மறக்கடிக்க வைக்கிறான். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்தில் உட்காருவேன். ஆண்டவரே, இன்று முதல் நான் ஜெபிக்கிறவனா என்னை மாற்று. நான் ஜெபிப்பேன், முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை நான் கருத்தாய் வாசிப்பேன். ஆண்டவரே, எனக்கு நீர் எழுதி கொடுத்த அந்த லவ் லெட்டர் ஆண்டவரே, அந்த லவ் லெட்டர் நான் டெய்லி படிப்பேன். ஆண்டவரே, படிக்காம நான் சாப்பிட மாட்டேன். ஆண்டவரே, படிக்காம தூங்க மாட்டேன். ஆண்டவரே, ஜெபிக்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆண்டவரே, கிருபை தாரும். தேவ சமூகத்தில் உட்கார வேண்டிய அந்த சிம்சோன் தெலிலால் மடியில் படுத்தது போல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சகோதரனே சகோதரியே, நீ தேவ சமூகத்தில் உட்கார வேண்டிய உன்னை சத்துரு மொபைலுக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறான், டிவிக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறான், மற்ற நண்பர்களுக்கும் கெட்ட கெட்ட காரியங்களுக்கும் விளையாட்டுக்கும் மற்ற காரியத்துக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது கர்த்தர் உன்னை
ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு, உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உன் சபைக்கு மட்டுமல்ல, தேசத்துக்கே தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். தேசத்துக்கே தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் கத்த தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால. இந்த மாராநாத சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் உம்முடைய கரம் ஆண்டவரே வந்து அமருவதாக. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. தேவனுடைய மகிமை இந்த பிள்ளைகளை மூடுவதாக. சத்துருவின் கிரியைகளை ஆண்டவரே இவர்கள் இனம் கொண்டு ஆண்டவரே அவைகளை ஜெயிக்க தேவன் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அந்தகார இருளில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு இந்த பிள்ளைகள் ஆச்சரியமான ஒளியை கொடுக்கத்தக்கதாக, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக, தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய இவளை இருதயத்தில் ஒரு அக்கினியை ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். சத்துருவின் தந்திரங்களை புரிந்து கொண்டு கர்த்தருக்கென்று கிரியை செய்ய நீர் கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் நம்முடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.